ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி தான் பராரி படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பராரிலாம் ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் திருவண்ணாமலையா கண்டிப்பாக இப்போ மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா அவ்வளோ அட்டாச் ஆகிருக்கும் திருவண்ணாமலை பீப்புள்ஸ் கூட. படத்துடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா எயில் பெரியவேதி. இதில் மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன். இதில் ஹீரோவாக ஹரிசங்கர் நடிச்சிருக்காரு. ஹீரோயினி சங்கீதா கல்யாண் நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் புது ஆர்டிஸ்ட்டு தான். இந்த படம் ஃபுல்லாகவே புது ஆர்டிஸ்ட்டுங்க தான் இருப்பாங்க. ஆனால் படத்தை மெத்தி எடுத்துட்டாங்க. எல்லாருடைய ஆக்டிங்குமே வேறு லெவலில் இருக்கும். எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்கும். இந்த படம் கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கப்பட்ட கதை தான். இந்த ஜாதி மதத்தை பற்றின கதை தான். வேறு எதுவும் மெயினாலாம் எதுவும் இல்லை. ஆனால் அதை காட்டின விதம் எல்லாமே பயங்கரமாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி செம்மையாக காட்டியிருப்பாங்க. படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஊருக்கும் சேரிக்கும் நடக்கிற சின்ன சின்ன சண்டைங்க தான். இதை யார் உருவாக்குறாங்க, இதன் பின்னால் இருக்கிற அரசியல், இது எல்லாமே டீட்டெயிலாக அழகாக காட்டியிருப்பாங்க. அதுவே செகண்ட் ஹாஃபில் வேறு ஒரு பிரச்சனையை காட்டியிருப்பாங்க. அதுவுமே அதை கையாண்ட விதமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கதை நிறையா இருக்கலாம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வாழ்வியலோட ஒத்து போகிற மாதிரி கரெக்டாக எடுத்துருப்பாங்க. இது நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா மாவட்டத்துலேயுமே எல்லா ஊர்லேயுமே அந்த காலத்துலேருந்தே ஒரு ஊருனாக்கா அந்த ஊர் மட்டும் இருக்காது. அந்த ஒரு ஊர் பேர் இருந்தால் அந்த ஊர் பேர்லேயே ஒரு ஊர், சேரி, அந்த மாதிரி 2-3 விதமாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் இந்த ஜாதி மக்கள், அதில் அந்த ஜாதி மக்கள் அப்படின்ட்டு. சரினா கொஞ்சம் கீழின மக்கள், கீழ் ஜாதி மக்கள், ஊருனா கொஞ்சம் பெரிய ஜாதி மக்கள், அந்த மாதிரி இருக்கும். அது எதனால் அந்த மாதிரிலாம் வரையறுத்தாங்கன்னு தெரியல. அதெல்லாம் ஒரு தேவையில்லாதது. அது இன்னமும் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஊரில் எதனா சின்ன பிரச்சனைனா கூட சேரி பசங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவங்கள அடிக்கிறது, அவங்க இவங்கள அடிக்கிறது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது இன்னமும் அந்த பிரச்சனைலாம் இருக்கிறதுனால அந்த படம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஒழியாதுங்க. அது எப்படி பார்த்தாலும் அது இருந்தால் தான் அரசியல் பண்ண முடியும். விமல் சார் படம் வந்துச்சுல்ல, அது அப்படி தான். அதுவுமே இந்த ஜாதி, கீழ் ஜாதி மேல் ஜாதி பிரச்சனை தான். அதில் ஸ்கூலை பற்றி காட்டியிருப்பாங்க. இதில் அதே கீழ் ஜாதி மேல் ஜாதி மக்கள் தான். இதில் அவங்கள வாழ்வியலில் நடக்கிற பிரச்சனைகளே காட்டியிருப்பாங்க. கதை பழைய கதை தான். ஆனால் காட்டின விதம் சூப்பர். கிளைமேக்ஸில் காவிரி பிரச்சனையை காட்டியிருப்பாங்க. கர்நாடகாவில் அந்த தமிழ்நாட்டு மக்கள்லாம் கர்நாடகாவில் இருக்கும்போது அடித்தாங்கல்ல, அது யார், அது தேவையில்லாத கிரியேட் ஆன பிரச்சனை. அது எல்லாமே அங்கே இருக்கிற ஒரு கூட்டம் நம்ம ஊரில் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான். நம்ம ஊரில் தமிழ் தேசியம் மட்டும்தான், தமிழ் மட்டும்தான். இந்த கன்னடாக்காரன், ஹிந்திக்காரெல்லாம் நம்ம ஊரில் வேலை செய்யக்கூடாது, அடிச்சு துரத்தணுன்றானுங்கல்ல ஒரு கூட்டம். அந்த மாதிரி தான் அங்கே இந்த காவிரி பிரச்சனையில் கோர்ட்டு தீர்ப்பு வரும்போது அங்கே ஒரு கூட்டம் இருந்ததுன்னு அந்த மாதிரி. அதில் ஒருத்தன் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டு இருப்பான். அதனால வச்சு செய்வானுங்க. சின்னதாக காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி தான் அந்த விஷயம் கிரியேட் ஆகிருக்கும். இது ஒரு நல்ல படம் தான். இது யார் முக்கியமாக பார்க்கணுன்னாக்கா, இன்னமும் ஜாதியை பார்த்துன்னு இருக்காங்கல்ல, சேரி பசங்கடா அவனுங்க அப்படி அவங்க கிட்டலாம் போய் சேராத அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல ஊரில் இன்னமும் ஒரு சிலர். அவங்கெல்லாம் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய படம். அவங்கெல்லாம் நீங்கள் சொல்லி அனுப்புங்க. உங்களுக்கு யார் யாரெல்லாம் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தெரியுமோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த படத்தை ரெஃபர் பண்ணி விடுங்க. ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். எல்லாருமே போய் பார்க்கலாம். எதுவும் எந்த கெட்ட வார்த்தையும் இல்லை, எந்த ஒரு 18+ வார்த்தை இல்லை, சீனுங்க இல்லை, எதுவுமே இல்லை. பாட்டு எல்லாமே ஷான் ரோல்டன் நல்லாவே பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காரு. படம் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு பரபரப்பாக கொண்டு போவார். மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கும். பராரியில் ஹீரோ ஹீரோயினியாக நடித்தவங்களுமே நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே இங்கே லோக்கல் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே புதுமுகமாக தான் இருந்துச்சு. இதை கண்டிப்பாக போயிட்டு எல்லாருமே பாருங்கள். இன்னமும் ஊர் சேரி இந்த மாதிரிலாம் பிரிவினையை வச்சு பார்த்துன்னு இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா அடுத்த தலைமுறையில் அந்த மாதிரி ஆளுங்க 1-2 பேர் தான் இருப்பாங்க. எல்லாம் மண்டையை போட்டுருவாங்க. இப்போ இருக்கிற நம்ம தான் கரெக்டாக இருக்கணும். இப்போ இருக்கிற நம்மளை மாதிரி யங்ஸ்டருமே 1-2 பேர் அந்த மாதிரி பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இதை ரெஃபர் பண்ணி விடுங்க. இவன மாதிரி பைத்தியக்காரனுக்குலாம் எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது?